கோல்டு காயின்ஸ் பத்தி தான் வந்து பேச போறோம். பீமால வாங்கியிருக்கோம், மலபார்ல வாங்கியிருக்கோம், ஜோசாலுகாசா ஜோயாலுகாசான்னு தெரியல. எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். கேர்ள்ஸ்க்கு எப்பயுமே பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். கோல்டாவோ இல்ல ஒரு பேங்க் பேலன்ஸோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். இன்னொருத்தவங்க சிட்டு போட்டிருக்காங்க அப்படின்றப்போ அது கட்டி முடிச்சு நகை எனக்கா வாங்கி தர போறாங்க. ஒரு உண்டியல் சேர்க்கறாங்க அப்படின்றப்போ அதை உடச்சு அந்த பணத்தை எனக்கா தர போறாங்க. சொந்தக்காரங்க ஒரு நகை வாங்கினா நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. பட் நம்ம வந்து ஷேர் பண்றோம். அதை பார்த்து ஒரு 4 பேர் அதை பண்ணணும்னு ஆர்வமா ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லா கேர்ள்ஸுமே ராணி மாதிரி வாழணும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வாங்கின கோல்டு காயின்ஸோட டப்பா. மலபார்ல வாங்கியிருக்கோம், பீமால வாங்கியிருக்கோம், அண்ட் ஜோயாலுகாஸ்ல வாங்கியிருக்கோம் நினைக்கிறேன். ஜோயாலுகாஸா தெரியல, ஏதோ ஒண்ணு. சோ இதெல்லாம் வந்து அமேசான்ல தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். எதனால நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அப்படின்ற டீடைல்ஸும் நான் இந்த வீடியோல நான் கொடுத்துறேன். அண்ட் ஆன்லைன்ல வாங்குறது நமக்கு பெனிஃபிட்டா இல்ல கடையில போய் வாங்குறது பெனிஃபிட்டா, அண்ட் கோல்டு காயின் வாங்குறது பெனிஃபிட்டா இல்ல கோல்டு சிட்டு போட்டு வாங்குறது பெனிஃபிட்டா, இல்ல ரெண்டும் இல்லாம டைரக்டா நம்ம வந்து ரெடி பேல வாங்குறது நமக்கு வந்து பெஸ்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல என்னோட பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்க போறேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பாக்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, சேவிங்ஸ்லயே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அவங்கவங்க கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேமிக்கலாம். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம். அவங்கவங்க லைஃப் ஸ்டைலுக்கு அவங்கவங்க ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி ஏதோ ஒரு சேவிங்ஸ் மெத்தட். கோல்டு சிட்டு போடுறது நமக்கு வசதியா இருந்தா அதை நம்ம பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி கோல்டு காயின்ஸா வாங்கி சீக்கிரட்டா வச்சு நம்ம சேமிச்சு ஒரு நாள் நமக்கு பிடிச்ச ஜுவல்லா மாத்தணும் அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். இல்ல ஆர்டி போட நமக்கு வசதியா இருந்துச்சு அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். எஃப்டி போட வசதியா இருந்துச்சு அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் சீட்டு பிடிப்பாங்க. அண்ட் இந்த குழு மாதிரி வந்து இருந்து ஒரு 15 பேர் 20 பேர்னு சேர்ந்து அதுல காசு கட்டி அது ஒரு 11 மாசம் கழிச்சு அதுல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சோ இந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் மெத்தட் இருக்கு. சோ இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. இப்ப எனக்கு என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு எனக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதே இது இன்னொருத்தவங்களுக்கு பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் நான் இந்த கோல்டு காயின்ஸ்ல உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன், நான் ஃபாலோ பண்ணுது. ஏன்னா நம்ம கோல்டு ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், சேவிங்ஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அண்ட் ஷார்ட்ஸ் கோல்டு காயின்ஸ் நான் வாங்கினது அதை பத்தின டீடைல்ஸ்லாம் நான் நிறைய ஷேர் பண்ணிருக்கேன். அப்படின்றதுனால இந்த வீடியோ பர்டிகுலரா கொடுத்தா நிறைய டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சோ அதுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் கோல்டு சிட்டு போடுறது பெஸ்டா, இந்த மாதிரி கோல்டு காயின்ஸா வாங்கி சேர்த்து வைக்கிறது பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி எது பெஸ்ட்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். இப்போ உங்ககிட்ட வந்து கோல்டு ஜுவல்ஸ் எதுவுமே இல்ல, பட் உங்களுக்கு யூசேஜும் இருக்கு, தேவை இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க கோல்டு சிட்டு போட்டு வேஸ்டேஜ் இல்லாம கோல்டு ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்றதுதான் பெஸ்ட். ஏன்னா கோல்டு காயின் வாங்கும் போது அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி இருக்கும். அண்ட் திருப்பி நம்ம அதை கொடுத்து மாத்தும் போது நமக்கு வேஸ்டேஜ் போட்டு நம்ம ஜுவல்லரி எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு நம்மளோட அமௌண்ட் வந்து அந்த இடத்துல லாஸ் ஆகுது. சோ நம்ம கோல்டு ஜுவல்லரி தான் வாங்கணும், நமக்கு நீட் இருக்கு. ஒரு பேங்கிள்ஸ் நம்ம வாங்கணும், ஒரு செயின் நம்ம ஒண்ணு வாங்கணும், கம்மல் ஒண்ணு வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நம்ம கோல்டு சிட்டா, அதாவது நம்ம ஒரு 2 பவுன் வாங்கணும் அப்படின்னா 2 பவுன் வாங்குறதுக்கு மாசம் எவ்வளவு கட்டினா வேஸ்டேஜ் இல்லாம 2 பவுன் வாங்கலாம். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கோல்டு சிட்டா நம்ம எந்த ஷாப்ல வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி, ஜிஆர்டில வாங்க போறோமா இல்ல தங்கமயில வாங்க போறோமா, எங்க வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி அந்த ஷாப்ல போய் கோல்டு சிட்டா நம்ம போட்டுட்டு அது கட்டி முடிச்சு ஜுவல்லரியா அங்கேயே வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் பெனிஃபிட். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஜுவல்லரி எதுவுமே நீட் இல்ல, ஆல்ரெடி உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, செயின் இருக்கு, நீங்க யூஸ் பண்றதுக்கு தகுந்த மாதிரி யூசேஜுக்கு உங்ககிட்ட ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றப்போ எக்ஸ்ட்ராவா நீங்க சேர்த்து வைக்கணும். எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய இன்கம் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது வேல்யூ குறைஞ்சு, பணமா வச்சுட்டே இருந்தா நமக்கு வேல்யூ குறைஞ்சுதான் போகும். அதாவது அக்கௌண்ட்ல நம்ம வந்து நமக்கு வருமானம் வருது, இல்ல நம்ம ஹஸ்பண்ட் தராங்க, நம்ம சொந்தக்காரவங்க யாரோ தராங்க, நம்ம அக்கௌண்ட்ல வச்சுட்டே இருக்கோம், நம்ம அம்மா அப்பா யாராவது தராங்க, இல்ல நமக்கு தர வேண்டிய சீர்வரிசை அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வருது. சோ இப்பெல்லாம் சீர்வரிசை எல்லாம் பெருசா கிடைக்குதான்றது தெரியல. மேபி அந்த மாதிரி சீரா ஒரு 1 லட்சம் கொடுக்குறாங்க, அதை நம்ம அக்கௌண்ட்லயே வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா போக 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 அந்த பணத்தோட மதிப்பே குறையும். அந்த 1 லட்சத்துக்கு நீங்க எல்லா நகையும் வச்சிருக்கீங்க, 1 லட்சத்துக்கு ஒரு 4 கிராம் காயினா வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 5 கிராம் 10 கிராம் காயினா வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த காயினோட வேல்யூ வந்து ஜாஸ்தி ஆகும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஜுவல்லரி நீடு இல்ல, அதுக்கு பதிலா அந்த அமௌண்ட்டை வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க
அப்படின்றப்போ கோல்டு காயின்ஸ் வந்து பெஸ்டான ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்க வந்து கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் நான் எதுக்காக கோல்டு காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன், என்ன பர்பஸ்க்காக, என்ன நீடுக்காக நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற விஷயத்த நான் இப்போ ஷேர் பண்றேன். ஸோ நான் நார்மலாவே பாத்தீங்கன்னா கோல்டு சிட்டு ஜிஆர்டில அண்ட் தங்கமயில எல்லாம் போட்டு கட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அண்ட் பர்ச்சேஸும் நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதுலதான் வந்து நான் இப்போ ஜுவல்லரி வாங்குறேன் அப்படின்றப்போ எனக்கு அதுதான் பெனிஃபிட், வேஸ்டேஜ் இல்லாம பர்ச்சேஸ் பண்றதுக்கும் அண்ட் மாசம் மாசம் சேர்த்து வச்சு கட்டுறதுக்கும் எனக்கு அது கரெக்டா இருக்கும் கோல்டு சிட்டு அப்படின்றப்போ. இந்த கோல்டு காயின்ல நான் ஏன் ஆன்லைன்ல தான் நான் வாங்கினேன், டைரக்டா ஷாப்ல போய் வாங்குறது பெஸ்டா இல்ல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்றதா பெஸ்ட். இப்போ வந்து 22 கேரட்டா வாங்கி வைக்கிறோமா இல்ல 24 கேரட்டா வாங்கி வைக்கிறோமா அப்படின்ற மாதிரி பார்த்து, ஜிஎஸ்டி இன்னைக்கு எவ்வளவு போடுறாங்க அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஷாப்ல நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்றப்போ பெஸ்ட். ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி கோல்டு காயின்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து நம்ம ஷாப்ல வாங்குறதை விட ஒரு 500 ரூபாய் 400 ரூபாய் ஜாஸ்தி தான் வந்து இருக்கு. அண்ட் நார்மலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் கூட ஜாஸ்தி இருக்கு. ஸோ நான் வாங்கினேன், எதனால வாங்கினேன், எப்படி வாங்கினேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இப்போ ஆன்லைன்ல வாங்குறது பெஸ்டா கடையில போய் வாங்குறது பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா ஜுவல்லரி ஷாப் போயிட்டு இன்னைக்கு என்ன ரேட்டு அப்படின்ற மாதிரி பார்த்து, ஜிஎஸ்டி எவ்வளவு போடுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்து இருக்கிற காசுல கோல்டு காயினா நீங்க வாங்கி வைக்கிறீங்க அப்படின்றப்போ, டைரக்டா போய் வாங்குறீங்க அப்படின்றப்போ அதுதான் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட். ஆன்லைன்ல வாங்குறோம் அப்படின்றப்போ நமக்கு ஒரு 500-600 ரூபாய் வந்து லாஸ் ஆகும், ஒரு 1000 ரூபாய் பக்கம் கூட லாஸ் ஆகும் கடையில கம்பேர் பண்ணும்போது. பட் அப்படி இருந்தும் நான் எதனால ஆன்லைன்ல வாங்கினேன் அப்படின்ற விஷயத்துக்கு நான் வரேன். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு காயின் தான் வாங்கினேன், பீமாவோடது. எப்படி வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 கிரெடிட் கார்டு நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்கினேன். எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, நீங்க எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தாங்க. நான் சும்மா விளையாட்டா நான் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தேன். பார்த்தா ஒரு 30 டேஸ்க்குள்ளேயே எனக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு வீட்டுக்கே கிரெடிட் கார்டு வந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் 30,000 லிமிட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து இயர்லி நமக்கு ஒரு அந்த ஆனுவல் சார்ஜஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த சார்ஜஸ்லாம் எனக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து எவ்வளவு ஒரு லிமிட், இந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இயர்லி சார்ஜஸ் வந்து பே பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் நார்மலாவே வந்து வெளியே போய் ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்றதோ அந்த 30,000 மந்த்லி நான் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு எனக்கு நீட்ஸ் இருந்தது கிடையாது. ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எதுவும் அவ்வளோலாம் காஸ்ட்லியா வாங்க மாட்டேன், நிறைய திங்ஸ் எல்லாம் நான் வாங்க மாட்டேன். சோ அந்த கிரெடிட் கார்டு 30,000 லிமிட் நம்ம எப்படா ரீச் பண்ண போறோம், முடிக்க போறோம், அப்பதானே வருஷத்துக்கு நம்ம வந்து சார்ஜஸ் இல்லாம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தேன். அமேசான்ல பார்க்கும்போது சும்மா கோல்டு காயின்ஸ்னு சர்ச் பண்ணும்போது நிறைய பிராண்ட்ஸ்ல வந்தது. பீமா வந்தது, அண்ட் ஜோசாலுகாஸ் வந்தது, அண்ட் ஜோயாலுகாஸ், இந்த மலபார், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ல இருந்து நிறைய ஜுவல்லரி ஷாப்போட காயின்ஸ் அந்த நேம் போட்டு நிறைய வந்தது. அதுல எது டிஸ்கவுண்ட் எது ரேட் கம்மின்ற மாதிரி பார்த்தேன். பீமாக்கு தான் வந்து 14% 40% சம்திங் ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஷாப்ல அப்ப வித்ததுக்கும் ஆன்லைன்ல விக்கிறதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி ஆஃபர்ல எனக்கு காயின் கிடைச்சது. சரி, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு காயின் வந்து வாங்கி வச்சிட்டேன். சோ கிரெடிட் கார்டு நம்ம திருப்பி அந்த அமௌண்ட் ரீபே எப்ப பண்ணணும் அப்படின்னா ஒரு 45 டேஸ் நமக்கு டைம் கொடுப்பாங்க. சோ நம்ம அட்வான்ஸாவே இந்த கிரெடிட் கார்டுல இருக்க அந்த 30,000 லிமிட்ல யூஸ் பண்ணி கோல்டு காயின் நான் வாங்கி வச்சுட்டு திருப்பி 45 டேஸ் கழிச்சுதான் அந்த அமௌண்ட் நான் கட்ட போறேன். சோ கடையில போய் வாங்குறோம் அப்படின்றப்போ டைரக்டா காசு கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இல்ல நம்ம கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போய் நம்ம அங்க ஸ்வைப் பண்ணி வாங்குறதுனால வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். சோ அலைச்சல், நம்ம போயிட்டு வர அலைச்சல் இருக்கு. நான் இதெல்லாம் என் ஹஸ்பண்ட்க்கு தெரியாம ஃபர்ஸ்ட் பண்றேன். கிரெடிட் கார்டுல நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு 45 டேஸ் எனக்கு டைம் இருந்தது. அந்த 45 டேஸ்ல நான் ஸ்வைப் பண்ண நான் யூஸ் பண்ண அந்த காசை வந்து சேர்த்து திருப்பி 45 டேஸ் கழிச்சு நான் அந்த அமௌண்ட்டை வந்து ரீபே பண்ணணும். சோ 45 டேஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருந்த அந்த கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை வந்து என்னால கட்ட முடிஞ்சது. நமக்கு தான் இன்கம் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி நான் சேர்த்து வச்சு ஜிஆர்டி சிட்டு கட்டினது போக எனக்கு தேவையான செலவுகள் எல்லாம் போக எனக்கு வந்து அது ஒரு கடன் மாதிரியே மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிருக்கோம், 45 நாள் கழிச்சு நம்ம கட்டணும் அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் வந்து அவேர் ஆயிடுச்சு. தேவையில்லாத செலவுகள்லாம் கட் ஆகுது. கொஞ்சம் சிக்கனமா ரொம்ப கஞ்சமா ஆயிட்டு இருக்கேன். காசு அக்கௌண்ட்ல நான் வந்து சேர்த்துக்கிட்டே வரேன். வர்ற காசுலாம் பெருசா செலவு பண்ணாம, எதுவும் ஷாப்பிங் பண்ணாம, கை காலெல்லாம் முன்னாடிலாம் ஏதோ ஒன்னு அமேசான் பிளிப்கார்ட்னு ஆப் ஓபன் பண்ணா ஏதோ ஒன்னு தேவையோ தேவையில்லையோ ஆஃபர் பார்த்துட்டு ஆர்டர் போட்டுருவேன். அந்த பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது காம்போ ஆஃபர் பார்த்தா, அதாவது இந்த மாசத்துக்கு இவ்வளவு வாங்கினா போதுன்ற மாதிரி இருக்கும், பட் காம்போல ரேட் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி அளவுக்கு அதிகமா ஒரு 3 மாசத்துக்கு காம்போல பெருசா வாங்கிடுறது. சோ அந்த மாசம் உள்ள அமௌண்ட் நமக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சு போகும். சோ அந்த மாதிரிலாம்
அட்வான்ஸா வாங்குறது, தேவையில்லாம ஷாப்பிங் பண்றது, இது எல்லாமே எனக்கு கட் ஆச்சு. இந்த மாதிரி கிரெடிட் கார்டுல கடனை வாங்கிட்டோம், கோல்டு காயினை வாங்கி வச்சிட்டோம், இன்னும் 45 நாள் கழிச்சு நம்ம அந்த கடனை கட்டணும் அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவேர் ஆயிருச்சு. செலவு பண்ணாம நம்ம வந்து கான்சியஸா சிக்கனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சோ அதே மாதிரி 45 டேஸ் என்னோட செலவுகள் கட் ஆகுது. என்னோட அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி அந்த 45 நாள் கழிச்சு அந்த கிரெடிட் கார்டு லோன் அமௌண்ட்டை நான் கட்டுறேன். கட்டி முடிக்கும் போது எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஓகே, நம்ம இந்த மாசம் ஒரு கிராம் வாங்கியிருக்கோம், 2 கிராம் வாங்கியிருக்கோம் கோல்டு காயின் அப்படின்ற மாதிரி. சோ இதுல நமக்கு ஏதோ ஒண்ணு நம்ம பெஸ்டா பண்றோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். பீமாலே அதுக்கடுத்த மாசமும் 45 நாள் கழிச்சு அடுத்த டைம் 2 காயின் வாங்கினேன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி பீமால எனக்கு நல்ல ஆஃபர் பார்த்தேன் அமேசான்ல. அதாவது ஆஃபர்னா கடையில போய் வாங்குறதை விட பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர்ல கிடையாது. நமக்கு ஒரு 200-300 நம்ம காசு அதிகமா தான் போகும். பட் 45 நாள் நம்ம டைம் இருக்கு. அந்த அலைச்சல் தேவையில்ல. வீட்டுக்கு தெரியாம நம்ம வாங்கி வைக்கிறோம், திருப்பி வீட்டுக்கு தெரியாமலே நம்ம வந்து அந்த கிரெடிட் கார்டையும் கட்டி வைக்கிறோம். நம்ம கையில நமக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க, சேஃப்டியா வந்துருது. இதை நான் ரீசேலும் பண்ணிருக்கேன். அதாவது கோல்டு காயின்ஸ் எல்லாம் நான் வந்து திருப்பி ஜிஆர்டில நான் சிட்டு க்ளோஸ் பண்ணி வாங்கும்போது இந்த கோல்டு காயின்ஸை கொடுத்து எக்ஸ்ட்ராவா இப்போ ஒரு 30 கிராம்ஸ்க்கு சிட்டு கட்டியிருக்கோம், 30 கிராம்ஸ் தான் எடுக்க முடியும் அப்படின்றப்போ நம்ம கையில அதுக்குள்ள ஒரு 4 கிராம் ஒரு பவுன் அளவுக்கு கோல்டு காயின்ஸ் இருக்கு அப்படின்றப்போ எக்ஸ்ட்ராவா நம்ம சிட்டு அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா 1 பவுன் கூட எடுக்கலாம்ல. சோ அந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருந்த காயின்ஸை ஒரு சிட்டு க்ளோஸ் பண்ணும்போது எல்லாம் கொடுத்தேன். பெருசா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன்ல வாங்குறது ரொம்ப வந்து டிஃபரன்ஸ்லாம் இல்லை. அன்னைக்கு தேதி ரேட்டுக்கே அப்படியே எடுத்துக்கிறாங்க. 916 தான் இருக்கு. குவாலிட்டியில நமக்கு எந்த சேஞ்சும் கிடையாது. அதே வேல்யூக்கு நமக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு 4 காயின் நான் வாங்கி 4 கிராம் காயின், 2 கிராம் காயின், 1 கிராம் காயின், இந்த மாதிரி எல்லாமே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணணும்னு அது 45 நாள் டைம் இருக்கு. நம்ம சேர்த்து வச்சு அதை திருப்பி கட்டுறோம். சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி வாங்கினதான் இந்த கோல்டு காயின்ஸ். அப்படிதான் நான் வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ் ஒரு 2-3 மாசம் கேப் விட்டுட்டேன். பெருசா நான் இந்த கோல்டு காயின்ஸ் வாங்குறதெல்லாம் இது பண்ணல. இந்த பீமால வாங்கின இந்த 4 பாக்ஸ்ல இருந்த காயின்ஸ், 1 4 கிராம் வாங்கியிருந்தேன், 1 2 கிராம், இன்னொன்னு ஒவ்வொரு கிராம் வாங்கியிருந்தேன். சோ இந்த காயின்ஸ் எல்லாமே ஜிஆர்டிலயோ இல்ல ஏதோ ஒரு ஜுவல்லரி ஷாப்ல நகை எடுக்கும்போது 1 பவுன் கூட சேர்த்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கோல்டு காயின்ஸையும் கொடுத்து ஏதோ ஒரு ஜுவல்லரி பேங்கிள்ஸோ ஏதோ ஒண்ணுதான் வாங்கினோம். அப்படி கொடுத்தாச்சு. அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கேப் ஆயிடுச்சு. அப்புறம் நான் திருப்பியும் இதே மாதிரி பீமாக்கு ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணும்போது எந்த ஆஃபருமே கிடையாது. நார்மலா சும்மா கோல்டு காயின் 22 கேரட்னு சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது எதுக்காவது ஒரு 11%, 12% இந்த மாதிரி ஆஃபர் இருக்கான்னு பார்த்தேன். ஆஃபர் இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. நம்ம நகைக்கடையில 1 கிராம் 6500 ரூபா அப்படின்னா நமக்கு வந்து ஆன்லைன்ல 7000 ரூபாய், 7500, 8000 ரூபான்னு காட்டுது. அதாவது ரொம்ப டிஃபரன்ஸ்ல நமக்கு வந்து காட்டுது கோல்டு காயின். சோ அப்படி இருக்கும்போது எதுல ஆஃபர் இருக்குன்னு நிறைய 2-3 மலபார், ஜோஸ் அலுகாஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எதுல எனக்கு லீஸ்ட் பிரைஸ் காட்டுது அப்படின்ற மாதிரி பார்த்துதான் அடுத்த டைம் பாத்தீங்கன்னா ஜோஸ் அலுகாஸ்ல கொஞ்சம் கம்மியா காட்டுச்சுன்னு ஆர்டர் பண்ணேன். அண்ட் அதுக்கு அடுத்த டைம் பாத்தீங்கன்னா மலபார்ல கொஞ்சம் கம்மியா காட்டுச்சுன்னு ஆர்டர் பண்ணேன். இந்த 2 காயின் வந்து திரும்ப வாங்கினேன். சேம் அதே கிரெடிட் கார்டுல தான் வாங்கினேன். திருப்பி ஒரு 45 நாள் கழிச்சு அந்த அமௌண்ட் நான் வந்து சேர்த்து வச்சு கட்டிடுவேன். சோ இதனால என்னோட வேஸ்ட் செலவு கட்டாச்சு. கோல்டு காயின்ஸும் நான் வந்து எடுத்து வச்சுட்டே இருந்தேன். இதுதான் நான் கோல்டு காயின் வாங்கின சீக்ரெட்ஸ். சோ நீங்க இப்ப கோல்டு காயின் வாங்கி வைக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். உங்ககிட்ட எல்லா ஜுவல்லரியும் இருக்கு, சிட்டு போட்டு வாங்க வேணாம். சீக்கிரட்டா நீங்க கடையில போகும்போது ஒரு கிராம் தெரியாம வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சர்ல அதோட வேல்யூ ஜாஸ்தி ஆகணும். அதாவது உங்ககிட்ட பணமா இருக்கு, பணமாவே வச்சுக்க விருப்பம் இல்ல, அதோட வேல்யூவை நீங்க அதிகப்படுத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணல. பிசினஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண தெரியல, பண்ண விருப்பம் இல்ல, அண்ட் பணமாவும் வச்சிருக்கீங்க அப்படின்றப்போ பெனிஃபிட்டா நீங்க மாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜுவல்லரியும் உங்களுக்கு நீடு இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க கோல்டு காயின்ஸா ஷாப்ல போயிட்டு 916 இல்ல நீங்க வந்து 24 கேரட்டோ எது உங்களுக்கு வேணுமோ, கோல்டு பிஸ்கட்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கு, எது வேணுமோ நீங்க வாங்கி நீங்க வச்சுக்கலாம். ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நகையோட மதிப்பு ஜாஸ்தி ஆகும். அப்ப நீங்க வாங்கி வச்சிருக்க கோல்டு காயின்ஸ் இப்போ 1 லட்சம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து 1,50,000, 2 லட்சம், 2.5 லட்சம் இப்படின்னு இயர்ஸ் போக 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 அதோட வேல்யூ ஜாஸ்தி ஆகும். நீங்க 1 லட்சம் மட்டும் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்க இப்போதைக்கு அப்படின்றப்போ 5 வருஷம் கழிச்சும் 1 லட்சம் தான். பட் அன்னைக்கு தேதியில விலைவாசி எல்லாமே ஏறி போயிருக்கும். உங்களோட 1 லட்சத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சு போயிருக்கும். சோ இதுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்றப்போ எனக்கு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி தான் எனக்கு அது பெனிஃபிட்டா அமைஞ்சிருச்சு. என்னோட தேவையில்லாத செலவுகள் கட்டாயி திருப்பி கரெக்டா அந்த 45 டேஸ்ல என்னால கட்டவும் முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு எனக்கு இன்கம் சோர்ஸும் இருந்தது. என்னோட செலவுகளையும் குறைச்சு அதை கரெக்டா கணக்கு வச்சு நான் எல்லாமே கரெக்டா பண்ணேன் அப்படின்றப்ப எனக்கு இது வந்து சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சுது. சோ நீங்களும் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இதே ட்ரிக் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். கரெக்டா அந்த டேஸ் கால்குலேட் பண்ணி திருப்பி ரீபே பண்ணணும்.
அண்ட் இந்த மாதிரி நமக்கு எப்படி சொல்றது, வீட்ல இருந்தே ஆர்டர் பண்ணிட்டு நம்ம நைட்ல ஆர்டர் பண்ணிட்டு நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு 4-5 நாள் நமக்கு டெலிவரி ஆயிரும். நம்ம பிரிச்சு நம்ம அதை சேஃப்டியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ஐடில எல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க அண்ட் ரொம்ப பிஸியா இருப்பீங்க, ஒர்க் போறவங்க மந்த்லி உங்களுக்கு 50,000 60,000 உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க கிரெடிட் கார்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்றப்போ போய் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு இதா இருக்கு, முடையா இருக்கு அப்படின்றப்ப தாராளமா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுலயே நீங்க வந்து டிஃபரன்ஸ் பாருங்க, எங்க விலை கம்மியா இருக்கு, எதுல நமக்கு பர்சன்டேஜ் ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க, நல்ல டீல்ல இருக்கு, கடையில என்ன ரேட்டு, இப்ப என்ன ரேட்டு, இதுல நமக்கு பெருசா என்ன லாபம், இந்த மாதிரி யோசிச்சு ஒரு 500 ரூபாய் கூட போனாலும் நம்மளுக்கு பரவாயில்ல. நம்மளோட அதாவது போய் வாங்கி நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு வீட்டுல இருந்தே ஆர்டர் பண்ணி ஒரு 500 ரூபாய் கூட போனாலும் பரவாயில்ல, நமக்கு காசு மிச்சமாகுது, சேர்த்து வைக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் ஒரு 2 கிராம் 3 கிராம்னா நம்ம ஆர்டர் போட்டுறோம் அப்படின்றப்போ நமக்கு இன்கம் சோர்ஸ் இருக்கும். அப்படின்றப்போ நம்ம வந்து இன்கம் கிரெடிட் ஆனதுமே 45 நாள் 30 நாள் தாண்டி போகுது, நம்ம கிரெடிட் கார்டையும் ரீபே பண்றோம். அப்படின்றப்போ நம்ம ஏதோ ஒண்ணு சேவிங்ஸ் பண்றோம்ல, எண்ட் ஆஃப் த டே நமக்கு சேவிங்ஸ் நடக்குதா, நம்ம அமௌண்ட்டை மிச்சப்படுத்துறோமா, சேவ் பண்றோமா. இப்போ நமக்கு ஒரு எப்படி சொல்றது கால்குலேஷன் வச்சுக்கணும். இவ்வளவு இன்கம் வருது அப்படின்னா அதுல எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம வெட்டி செலவு பண்றோம், எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம யூஸ்ஃபுல்லா வந்து ஸ்பெண்ட் பண்றோம், எத்தனை பெர்சன்டேஜ் நம்ம சேவிங்ஸ் பண்றோம், எவ்வளவு வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்றோம். இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ல நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃப்ரீ பிளான்லாம் நமக்கே நிறைய ஐடியாஸ் வரும். ஸோ என்னோட ஐடியாஸ் இதுதான் அண்ட் நான் ஃபாலோ பண்ணதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க கோல்டு காயினா வாங்கி வைக்கலாமா, இல்ல கோல்டு ஜுவல்லரியா வாங்கி வைக்கலாமா, எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதுக்கு மேல நான் கிளியரா புரியுற மாதிரி பேசுறேன்னான்னு நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு தோன்றதை நான் அப்படியே சொல்லிட்டேன். ஸோ எதுவும் நான் ஹைட் பண்ணல. நான் கிரெடிட் கார்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், 45 நாள் கழிச்சு நான் ரீபே பண்ணேன், இதுல எனக்கு நஷ்டமும் இருக்கு அப்படின்றதை நான் ஒத்துக்கிட்டு நான் சொல்றேன். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம நான் என்ன பண்ணேன், எனக்கு எப்படி பெனிஃபிட்டா அமைஞ்சது அப்படின்ற விஷயத்த தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல உங்களுக்கு மேபி மாற்று கருத்து இருக்கலாம். என்னது கிரெடிட் கார்டில் வாங்கினியா, 500 ரூபாய் ஜாஸ்தியா வாங்கினியா, அதுக்கு கடையிலே போய் வாங்கிட்டு வந்துடலாம், 50 ரூபாய் பெட்ரோல் போட்டா போதும், நேர்லயே போய் நேர்லயே போய் கிரெடிட் கார்டு தேய்ச்சும் நம்ம வாங்கிட்டு வரலாம், எல்லாம் ஓகே. நான் இப்ப இடையில பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் பக்கம் ஹஸ்பண்ட் இல்லாம தனியா இருக்கும்போது நான் போய் ஒரு இடத்துல ஒரு ஆட்டோ பிடிச்சு போனேன்னா இங்க கோயம்புத்தூர்ல போக 250 வர 250 500 ரூபாய் ஆகும். அங்க நகைக்கடையில போய் தனியா நின்று நான் வாங்கிட்டு வந்து வச்சு சோ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு டிஃபிகல்டிஸ் இருந்துச்சு. அப்படின்ற பட்சத்துல வீட்ல இருந்து அமேசான்ல ஆர்டர் பண்ண அப்படின்னா எனக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. சோ எனக்கு ஆட்டோ செலவு மிச்சம், தனியா போகணும்ன்ற அலைச்சல் மிச்சம். 500 ரூபாய் அதுல 500-600 ரூபாயும் என்னோட அந்த கம்ஃபர்ட் இருக்குல்ல அந்த மிச்சமும் இருக்கு. அதை தாண்டி எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டும் கிடைக்குது. நான் வீட்ல இருந்தே ஒரு நைட்ல சும்மா ஆர்டர் போட்டு தூங்குறேன் அப்படின்றப்போ எனக்கு அந்த 500 ரூபாய் ஜாஸ்தினாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு சேவிங்ஸ் நடக்குது, இன்கம் சோர்ஸ் இருக்கு. அப்படின்றப்போ அதை நான் 45 டேஸ் கழிச்சு ரீபே பண்ண முடியுது. அப்படின்றப்போ இது எனக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருந்தது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட வேர்ட்ஸ் வந்து ஹார்ஷா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, என்னோட டோனே இப்படிதான். பட் விஷயங்கள் உங்களுக்கு கிளாரிட்டியா கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஐ எம் சோ ஸ்வீட், நல்ல பொண்ணு தான் நான். மேபி என்ன சொல்றது, என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொல்லியிருக்காங்க நீ உன்னோட பேசுற ஸ்டைல கொஞ்சம் மாத்தணும், கொஞ்சம் வந்து கைண்டா அந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி மனசுல ஒண்ணு வெளியே ஒன்றும் பேசுறதுக்கு வராது. ரொம்ப வந்து எப்படி சொல்றது, இன்னைக்கு பேச தெரியாது. எனக்கு இப்படிதான் வரும். அது வந்து மேபி ரூடாவோ ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுற மாதிரியோ ரொம்ப வந்து எப்படி சொல்றது ரொம்ப ஹார்ஷாவோ தெரியுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப கைண்டா எனக்கு நடிக்க தெரியல. ஸோ எனக்கு இப்படிதான் வரும். வேற என்ன சொல்றது, அவ்வளவுதாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் டிப்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்றதை ஷேர் பண்றேன். அதை 4 பேர் ஃபாலோ பண்ணி நல்லா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அது ஹாப்பி தான். அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க. எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு நீங்க உங்க லைஃப் ஸ்டைலுக்கு உங்களோட ரெகுலர் டெய்லி ரொட்டீன்ல ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் அது என்னவா இருக்கட்டும். நீங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு உண்டியல்ல சேர்க்கறீங்க அப்படின்னா அது பெஸ்ட் தான். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு ஆர்டி போடுறீங்க அப்படின்னா அது பெஸ்ட் தான். எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு எஃப்டி போடுறீங்க, இல்ல ஒரு பிபிஎஃப் எனிதிங் ஏதோ ஒரு ஃபார்ம்ல நீங்க சேவிங்ஸ் பண்றீங்க அப்படின்னா அது பெஸ்ட் தான். கேர்ள்ஸ்க்கு எப்பயுமே பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும். கோல்டாவோ இல்ல ஒரு பேங்க் பேலன்ஸோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். இதை நம்ம சேனல்ல பேக் டு பேக் எல்லா வீடியோஸ்லயுமே நான் வந்து அதை சொல்லிட்டே இருப்பேன். ஸோ இனிமேயும் நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன். பழைய காலம்லாம் அதெல்லாம் வந்து போயிருச்சு. இப்போ
கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா பாக்கெட்டை நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம், அப்பா கையை நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கவே கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கேர்ள்ஸுமே ஒரு பேக்கப் இருக்கணும், இண்டிபெண்டா. அதாவது ரொம்ப எதுவுமே வேணாம், யாரையும் மதிக்காம எல்லாமே எனக்கு நானே பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஸோ லைஃப் எப்படி எப்படியோ இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம கொஞ்சம் நம்ம சேஃப்டி பார்த்துக்கணும். 1 or 2% வந்து சும்மா எப்ப பார்த்தாலும் கோல்டு வாங்குற மாதிரி போடுற பணம் இருக்க மாதிரி இருக்கு, அந்த மாதிரி வரும். ஸோ அதை நான் பெருசா மைண்ட் பண்ணிக்க மாட்டேன், இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா ரேண்டமா பாத்தீங்கன்னா உங்க சேவிங்ஸ் டிப்ஸ் பார்த்து, உங்களோட ஐடியாஸ் பார்த்து, நீங்க வாங்கியிருக்கிறத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை பார்த்து நான் வந்து மோட்டிவேட் ஆகி நாங்க சேவிங்ஸ் பண்றோம், நாங்க பர்ச்சேஸ் பண்றோம், நாங்க போய் சிட்டு போட்டிருக்கோம், இந்த மாதிரி வருது. இப்ப இப்போ இன்னொருத்தவங்க சிட்டு போட்டிருக்காங்க அப்படின்றப்போ அது கட்டி முடிச்சு நகை எனக்கா வாங்கி தர போறாங்க. ஒரு உண்டியல் சேர்க்கிறாங்க அப்படின்றப்போ அதை உடச்சி அந்த பணத்தை எனக்கா தர போறாங்க. பட் என்ன இதுலன்னா நான் பண்றேன் அப்படின்றப்போ நான் அதை இப்போ எப்படி சொல்ற, சொந்தக்காரங்க ஒரு நகை வாங்கினா நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. பட் நம்ம வந்து ஷேர் பண்றோம், அதை பார்த்து ஒரு 4 பேர் அதை பண்ணணும்னு ஆர்வமா ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கைண்ட்னஸ், ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதான் எனக்கும் ஆசை. நான் நல்லா இருக்கேன், என்ன மாதிரியே இன்னும் 4 பேர் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லா கேர்ள்ஸுமே இண்டிபெண்டா இருக்கணும், சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரியணும், ஜுவல்ஸ்ல எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு பேக்கப் இருக்கணும், எல்லா கேர்ள்ஸுமே ராணி மாதிரி வாழணும். அதாவது ஹஸ்பண்ட் இல்லைன்னா நம்ம எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஒரு இன்செக்யூரா இருக்கக்கூடாது. எல்லாருமே போல்டா ஸ்ட்ராங்கா ஒரு சூப்பரா செம்மையா இருக்கணும் கேர்ள்ஸ்னா, அப்படி இருக்கணும்ன்றதுதான் எனக்கு ஆசை. இதுல தப்பு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு சிட்ல வந்து சில விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணது, அதாவது எப்படிலாம் நான் சிட்டு போடுவேன், அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, எப்படிலாம் நம்ம வந்து ஐடியாஸ் ஃபாலோ பண்ணி சிட்ல நம்ம பெனிஃபிட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் நான் ஷேர் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.